Hello everybody, hi, welcome to Vedantu and Shravanee ma'am. So in the particular live session la chapter 9, okay, so chapter 9 la irukkudiya book back questions la at most நம்ம ஒரு பாதி வந்து நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ண போறோம். okay, so நம்ம சேனலை first time பார்க்குற எல்லாருமே டக்குன்னு subscribe பண்ணிக்கோங்க because நம்ம சேனல் is going to be helpful for a lot of exams. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமா இருக்கலாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாமா இருக்கலாம், பப்ளிக் எக்ஸாமா இருக்கலாம். ஸோ திஸ் சேனல் ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரான மார்க் அவங்களுடைய பப்ளிக்ல வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா உங்களுக்கு தேவையான லைன் பை லைன் புக் பேக் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஒன் ஷாட் மேரத்தான் 5 ஹவர்ஸ்ல நான் 5 சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும் ஆசைப்பட்டாலும் எல்லாமே நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம பிளேலிஸ்ட்டை போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க, சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ ஆஃப் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு இன்னைக்கு வரப்போகுது. ஸோ டோன்ட் வெரி, மறக்காம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. So before we jump into the session, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ ஸ்மாஷ் த லைக் பட்டன், சரியா? ஓகே கைஸ், so is the audio and video clear for each and every one of you? clear அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க, சரியா? ஓகே, ஆடியோ வீடியோ எல்லாருக்குமே கிளியர், ரைட்? வெரி குட். ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து இப்போ நமக்கு ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. 21st 28th வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. எப்படி இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு யார் சார் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனல்லே போட்டிருக்காரு. ஸோ மறக்காம எல்லாருமே எம்பி சாட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எழுதிடுங்க. மேம், நான் பப்ளிக்ல 200 கட் ஆஃப் வாங்கணும், ஆனா எனக்கு லைவ் கிளாஸ் எனக்கு டெய்லி கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ளீட் ரெக்கார்டட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல்வன் பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், லைவ் இருக்காது. பட் 24/7 ஏஐ உடைய டவுட் சால்விங் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம முதல்வன் பேட்ச்க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்க்கும் சேர்த்து ஃபார் த ஹோல் இயர் இட் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் 999. மேம், நான் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்கு நம்மளுடைய தீ மின்னல் பேட்ச். ஸோ தீ மின்னல் பேட்ச்ல உங்களுக்கு வந்து யூ ஹாவ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ்க்கான லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் அண்ட் அதோடைய பிடிஎஃப், டவுட் சால்விங், ஏஏ டவுட் சால்விங் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி அவைலபிளா இருக்கு ஃபார் த ஹோல் இயர் ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 1999. ஸோ யாரெல்லாம் வந்து கேட்குறீங்களோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நம்ம புக் பேக் கொஷின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டக்குன்னு அடுத்த ஒரு 1 hourல நம்ம இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய half the book back கொஷின்ஸை ஏன் கூட சேர்ந்து படிக்க போறீங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் யூ டு ஸ்டே த்ரூ அவுட் த லைவ் செஷன். ஓகே, சும்மா கொஞ்ச நேரம் வந்தோம், பார்த்தோம், போயிட்டோம் அப்படி இல்லாம கம்ப்ளீட் லைவ் செஷன்ஸ் நீங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணணும். ஓகே, இன்னும் நிறைய பேர் லைக் பட்டனே ஸ்மாஷ் பண்ணல. மேம் சொன்ன பேச்சே ப்ராப்பரா கேட்கவே மாட்டீங்க. நேத்து நான் போயிட்டு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அம்மன்ஸுடைய வீடியோ பார்க்க சொன்னேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கல, கரெக்டா? வெரி பேட். ஓகே, ஸோ கண்டிப்பா நான் ஒரு வீடியோ பார்க்க சொல்றேன் அப்படின்னா அதை கரெக்டா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபாலோ பண்ணாம இருக்காதீங்க. ஓகே, புரிஞ்சுதா? Can we start? Very good, சூப்பர்டா. So first question, define anode and cathode. நல்லா புரிஞ்சுக்கோங்க. anode, cathode இது எல்லாமே வந்து electrode. okay, so what do you mean by electrode? ஒரு charged metal கம்பி, அவ்வளவுதான். ஒரு மெட்டல் கம்பியை தான் நம்ம எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கே எலக்ட்ரோட் அப்படின்னு பேர் வச்சோம், ஏன்னா அது சார்ஜா வந்து இருக்கு. என்ன சார்ஜ்? இட் கேன் பி அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் இட் கேன் பி அ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம். ஸோ ஆனோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் ஆனோட்ல நமக்கு என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ ஆனாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனோட்ல வந்து நமக்கு என்னப்பா நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? லியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி சரவணன், Vedantu who ordered guide and asked questions about there. The ETA is 24/10/25. புரியலடா? ஓகேடா, டீடைல்ஸ் வெரி குட்ரா, சூப்பர். So பசங்களா, coming Sunday we have marathon. Okay, so coming Sunday sharp at 10 o'clock we have a mega marathon in our channel. So மறக்காம எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க, சரியா?
ஓகே, ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னது? லியோ, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து ஆக்சிடேஷன். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? லூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் ஆக்சிடேஷன். Sends electron into the outer circuit, it has a negative charge. So anode வந்து என்ன சார்ஜ்? இங்க நமக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அடுத்து பாருங்க, கேத்தோட் அப்படிங்கிற எலக்ட்ரோட்ல நமக்கு என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ரெட் கேட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ கேத்தோட்ல நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கும். ஓகே, ஸோ ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். அது எலக்ட்ரான்ஸ் இட் சென்ஸ் டு த அவுட்டர் சர்க்யூட். கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். இட் அக்செப்ட்ஸ் த electron. Okay, so cathode is positive in charge and anode is negative in charge. Okay, so first question முடிச்சிட்டோம். Second question போலாமா? Yeah, ஆமா. So coming Sunday we have biology marathon and then we have chemistry marathon. Okay, and evening வந்து மேத்ஸ் மேரத்தானும் இருக்கு. ஸோ இனிமே வந்து நம்ம செகண்ட் மிட்டம்க்கு தீவிரமா படிக்க ஆரம்பிக்க போறோம். ஓகே, வெரி குட். Why does conductivity of a solution decrease on dilution of a solution? ஏன் வந்து conductivity of the solution வந்து decrease ஆகுது when you dilute the solution? ஒரு solution நம்ம dilute பண்ண conductivity வந்து ஏன் decrease ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. What do you mean by dilution? We are adding the water. Okay, we are decreasing the concentration of the ions. பால்ல நம்ம தண்ணி கலக்குறோம், அது வந்து என்னது? dilution இல்லையா? ஓகே, ஸோ கரெக்டாக வந்து கவனிங்க பார்க்கலாம். The conductivity of a solution is directly proportional to the number of ions. ஸோ ions நிறையா இருக்கு அப்படின்னா கண்டக்டிவிட்டியும் நமக்கு நிறையா இருக்கும். சரியா? ions வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கண்டக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து இருக்கும். சரியா? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா the conductivity is directly proportional to number of ions. Okay, இப்போ in unit volume of the solution. So ஒரு solution இருக்கு, அதில் நான் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இதோடைய வால்யூம் தான் வந்து என்னது? யூனிட் வால்யூம். ஓகே, ஸோ இந்த யூனிட் வால்யூம்ல எவ்வளோ அயான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து மெஷர் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டைல்யூட் பண்றேன். when I dilute the சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை நான் டைல்யூட் பண்றப்போ கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? அடர்த்தி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எல்லாரும் கொஞ்சம் சாட்ல கரெக்டா என் கூட இன்டராக்ட் பண்ண முடியுமா? when I dilute a solution, ஒரு சொல்யூஷனை நான் டைல்யூட் பண்றேன் அப்படின்னா what happens to the concentration of the solution? decreases. Concentration will decrease. Very good ra. So concentration வந்து decrease ஆகுது அப்படிங்கிறப்போ number of ions per unit volume நமக்கு கம்மி ஆயிடும். number of ions கம்மி ஆகிறப்போ இதுடைய conductivityயும் கம்மி ஆயிடும். Basically conductivity வந்து directly proportional to number of ions. Okay, so நான் dilute பண்றப்போ when I increase the dilution the concentration will decrease. Concentration வந்து decrease ஆச்சு அப்படின்னா what happens? number of ions per unit volume decrease ஆகும். number of ions per unit volume decrease ஆகிறப்போ the conductivity also decreases. Easy. Okay, அடுத்து State Board law. How is it useful to determine the molar conductivity of weak electrolyte at infinite dilution? Board's law அப்படினா என்னது? Board's law at infinite dilutionல limiting molar conductivity of electrolyte. Say for example, electrolyteக்கு ஒரு example நம்ம sodium chloride NaCl எடுத்துக்கலாம். இப்போ NaCl உடைய limiting molar conductivity பாத்தீங்க அப்படின்னா equal to the sum of the limiting molar conductivity of constituent ions. sum அப்படின்னா addition அப்படின்னு அர்த்தம், மேக்ஸ்ல படிச்சிருக்கோம். constituent ionsனா அதுல இருக்கக்கூடிய ions அப்படின்னு அர்த்தம். NaClல என்னென்ன constituent ions இருக்கு? Na plus இருக்கு, sodium ions இருக்கு, Cl minus chloride ions வந்து இருக்கு. So NaCl உடைய limiting molar conductivity equal to molar conductivity of limiting molar conductivity of sodium ion and limiting molar conductivity of chloride ion.
So limiting molar conductivity of constituent ions add பண்ணீங்க அப்படின்னா அந்த electrolyte உடைய limiting molar conductivity கிடைக்கும். So இதுதான் Kovale's law. So இந்த calculate the molar conductance at infinite dilution of weak electrolyte. So இப்போ இந்த Kovale's law மோலார் கண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்ம இங்க படிக்கிறோம். It is impossible to determine the molar conductivity at infinite dilution of a weak electrolyte experimentally. இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்கிறத நம்ம அப்படியே எழுதுறோம். சரியா? So molar conductivity of a weak electrolyte at infinite dilution இத வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே? எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ் டா, இது SUM டா, சாரி, இது வந்து SUM. சம் அப்படின்னா வந்து என்னது? SUM, சம்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ மௌஷ்னிகா. படிக்கிறப்ப கரெக்டா படிச்சுன்னா எனக்கு ஸ்லைட்ல தப்பா இருந்திருக்கு. However, the same can be calculated using Kovale's law. So எக்ஸ்பெரிமெண்டலா நான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கிறது இந்த Kovale's law வச்சு நான் என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அடுத்து for example, இங்க பாருங்க, sodium acetate நம்ம எடுத்துக்கிறோம். So sodium acetate is a weak electrolyte. Okay, so what do you mean by a strong electrolyte? So ஒரு electrolyte complete dissociate ஆகுது. நான் 100 moles எடுத்துக்கிறேன் of NaCl ன்னு எடுத்துக்கோங்க. 100 moles of sodium and 100 moles of chloride எனக்கு கம்ப்ளீட்டா dissociate ஆகுது அப்படின்னா அது வந்து என்னது? கம்ப்ளீட்டா எனக்கு டிசோசியேட் ஆகுது அப்படின்னா so that is what? சொல்லுங்க எனக்கு சாட்ல. strong electrolyte. ஓகே, கம்ப்ளீட்டா எனக்கு டிசோசியேட் ஆகல, இன்கம்ப்ளீட்டா தான் டிசோசியேட் ஆகுது அப்படின்னா that is called as weak electrolyte. ஓகேடா, every question முடியறப்போ I will give you 1 minute time, don't worry. So CH3COONA sodium acetate எடுத்துக்கிறோம். So இதோடைய limiting molar conductivity is equal to sum of the limiting molar conductivity of sodium ion and then acetate ion. So அதில் இருக்கக்கூடிய cation and anion constituent ions உடைய limiting molar conductivity add பண்றப்போ will be getting the molar conductivity of a electrolyte. Clear? Yes. யாருக்கெல்லாம் clear? Let me know in the chat section. Let me know in the chat section. Clear? இந்த இது கூட நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாதுடா. Clear na? Let me know. We'll go to the next question. Very good. So, describe the electrolysis of molten sodium chloride using inert electrode. So, இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டரா அடுத்த क्वेश्चन முடிச்சிட்டு இதுக்கு வருவோம். சரியா? So 5 மார்க்லாம் நம்ம பாப்போம் அடுத்த கிளாஸ்ல கூட. 2 and 3 மார்க்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம இந்த லைவ் கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन தான் நம்மளுடைய ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். செம இம்பார்ட்டன்ட்ராது. சரியா? ஸ்டேட் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். ஓகே, ஸோ ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see the first law. Okay, Faraday's laws of electrolysis la நம்ம first பார்க்க போறது வந்து என்னது? Faraday's first law. Okay, இப்போ Faraday first law நமக்கு என்ன சொல்லுது? இதுல இந்த லாவை எழுதினா மட்டும் போதாது, அதோட எக்ஸ்பிரஷனும் நீங்க கண்டிப்பா எழுதணும். நல்லா பாருங்க. That is mass. Mass வந்து directly proportional to Q. Q na charge. Q charge உடைய ஃபார்முலா என்னது? current into time. So Q க்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணலாம்? IT ன்னு எழுதலாம். Q க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? IT அப்படின்னு எழுதலாம். அப்போ mass is directly proportional to IT. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன தெரியுமா பண்றேன்? mass is directly mass equal to போட்டுக்கிறேன். இப்போ இந்த proportionality symbol நான் ரிமூவ் பண்ணனும் அப்படினா I have to add a proportionality constant, அதுதான் Z. So ZIT. Okay, proportionality symbol remove பண்றதுக்காக தான் I am adding a proportionality constant which is Z. Okay, so Faraday first law என்னப்பா நமக்கு வந்து சொல்லுது அப்படினு கேட்டிங்கனா the mass of the substance liberated at an electrode. Okay, எவ்வளவு mass வந்து நம்ம electrodeல liberate ஆகுது?
டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றோம், அதான் லைசிஸ் அப்படின்னா பிரேக். ஓகே, please schedule the live and then come ma'am, we are not knowing your live, it's like a surprise test, surprise live, like unexpected. Okay da, so we have planned for the entire month from hereafter. So இனிமே உங்களுக்கு லைவ்லாம் வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிரும். Okay, so don't worry about that. Okay, anyway அதுதான் நான் வந்து என்ன பண்றேன், I share it in the group also, so that மக்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் லைவா இது வந்து இருக்காது. I'll just share it in the, or else அதுதான் நான் வந்து சரி பசங்க வந்து ரெக்கார்டிங் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். I'll just share it in the Telegram web. அப்புறம் தீமினல் பசங்க வந்து கேட்பாங்க, பட் I have already taught தீமினல் பசங்க, அதனால வேண்டாம். Let us not disturb them. Let them listen to the paid batch class now. இனிமே கொஞ்சம் முன்னாடியே போட்டுறேன். மேரத்தான் இருக்குடா, கம்மிங் சண்டே 10 மணிக்கு மேரத்தான் இருக்கு, மறக்காம வந்துருங்க சரியா? Okay, yeah, let's continue. Like button smash பண்ணிடுங்க. Okay, yeah, so m is equal to zit அப்படின்னு நான் வந்து எழுதுறேன். so இந்த z அப்படிங்கறதா வந்து என்னது, it is electrochemical equivalent. so z தான் electrochemical equivalent. Okay, very good. so yeah, so பாத்தீங்க அப்படின்னா நமக்கு State Faraday's laws of electricity ல வந்து நமக்கு mass is directly proportional to charge. Okay, so mass will be directly proportional to charge. so charge q க்கு பதிலா நான் it ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நீங்க பார்க்கலாம், mass of the substance liberated during electrolysis பாத்தீங்க அப்படின்னா proportional to quantity of charge passed through the cell. mass will be directly proportional to quantity of charge. எலக்ட்ரோட்னா என்ன, ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நம்ம வந்து எலக்ட்ரோட் தான் படிச்சோம். ஃபர்ஸ்டே நம்ம வந்து என்ன பண்ணோம், எலக்ட்ரோட் தானே படிச்சோம். எஸ் ஆர் நோ? 1 minute guys, 1 minute, I'll just bring some water. Yeah. Yes, we are back.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறப்போ the quantity of charge இருக்கு இல்லையா ஸோ during electrolysis the quantity of charge so that will be directly proportional okay so that will be directly proportional to the charge passed through. அடுத்துடா செகண்ட் லால நமக்கு என்ன சொல்றாங்க செகண்ட் லால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் மட்டும் நம்ம வச்சில்ல 2-3 செல் வந்து நமக்கு இருக்கிறப்போ ஓகே ஸோ செகண்ட் லால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் மட்டும் இல்லாம 2-3 செல் வந்து நமக்கு இருக்கிறப்போ the quantity of charge அப்போ the quantity of charge during electrolytes but here we have different electrolytes okay of a solution at different electrolytes the amount of substance liberated at the respective electrode are directly proportional to the electrochemical equivalent okay so இங்க mass வந்து யாருக்கு quantity of charge இருக்கு same quantity of charge தான் நம்ம வந்து என்ன பண்றோம் 3 செல் இருக்கு அப்படின்னா அந்த 3 எலக்ட்ரோலைட்ஸ்லயுமே நம்ம வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா அதுல வந்து நமக்கு டிஃபரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு ஓகே ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து வேற வேற சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ the mass deposited will be directly proportional to electrochemical equivalent okay M will be directly proportional to Z electrochemical equivalent க்கு directly proportional இருக்கும் okay very good so தமிழ்ல வராதா நான் தமிழ் மீடியம்ல நடத்தலடா சாரிடா so அடுத்து இப்போ நம்ம டானியல் செல்லுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அது 5 mark we can see it as later also okay yeah okay so let's complete all the 2 and 3 marks in this session in this session la நம்ம வந்து 2 and 3 marks நம்ம வந்து complete பண்ணலாம் okay நவம்பர் 1 அப்போ உங்களுக்கு MBA சாட்டர்டே ஆன்லைன் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் arrange the following solutions in decreasing order of specific conductance so decreasing order of specific conductance la நம்ம வந்து இது என்ன பண்ணனும் we need to arrange okay so here you have 0.01 mole of potassium chloride இங்கேயும் வந்து எல்லாமே நமக்கு potassium chloride தான் பட் அதோடைய கான்சென்ட்ரேஷன் மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மாறுது ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டிக்ரீசஸ் வித் த டிக்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஸோ கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக அதோடைய ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டியும் கண்டக்டன்ஸும் வந்து நமக்கு என்ன ஆகும் நமக்கு வந்து மாறும் ஓகே ஸோ concentration decrease ஆக specific conductance will also decrease okay so தோ பாருங்க 0.5 molar 0.25 molar 0.1 molar 0.01 அடுத்து வந்து 0.05 so நீங்க அப்படியே decreasing order of concentration எழுதினீங்க அப்படின்னா நமக்கு decreasing order of specific conductivity ல நமக்கு கிடைச்சிரும் okay very good அடுத்துடா why alternating current is used instead of direct current ஒரு electrolytic conductanceல okay so electrolytic conductance நம்ம கண்டுபிடிக்கிறப்போ மெஷர் பண்றப்போ ஏன் நம்ம DC currentக்கு பதிலா we are using this alternating current AC current நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா here you have the answer okay so ஒண்ணுமே பிரச்சனை இல்ல நம்ம டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணோம் அப்படினா எலக்ட்ரோலைசிஸ் நடந்துரும் அந்த சொல்யூஷன் எலக்ட்ரோலிசிஸ்னா நம்ம கரண்ட் பாஸ் பண்றப்போ பாண்ட் பிரேக் ஆயிடும் ஓகே so when you use a direct current the bond will break okay mail id which used to mail my doubts I have few doubts but I don't want to disturb the class Supriya so நம்ம YouTube classல doubt solving வந்து only through comment which we can do da personal attention mail which I cannot do okay it is not possible because I am handling paid batches also so நீங்க paid batch join பண்ணீங்க அப்படினா you can mail and then we will reply or else எனக்கு YouTubeலயே class முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க comment sectionல சொல்லலாம் நான் comment பார்த்துட்டு either a voice message or a text message நான் உங்களுக்கு send பண்றேன் okay வாடா சரி so உங்களுக்கு YouTubeல doubt solve பண்ணனும்னா only possibility of reaching me out is through comment okay yeah so DC current through the conductor will lead to the electrolysis okay so electrolysis நடந்துரும் நம்ம direct current யூஸ் பண்ணலாம் அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம் we are using this
ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன தெரியுமா, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ தோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் அ 5 mark question. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷீ கொஷினை முடிச்சுட்டு we'll go to the Nernst equation. Okay, so define standard hydrogen electrode. Standard hydrogen electrode வந்து நம்ம define பண்ண போறோம். She standard hydrogen electrode is used as the reference electrode. Okay, ஸோ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் மாதிரி. ஸோ நம்ம கிளாஸ்ல எப்பயுமே கம்பேர் பண்றதுக்குன்னு நம்ம அப்பா அம்மா ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல, ஸ்கூல்ல வந்து கம்பேர் பண்றதுக்குன்னு வந்து ஒரு பர்சன் வந்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோட் தான் வந்து என்னது, விச் இஸ் த நம்மளுடைய ஷீ எலக்ட்ரோட். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோட் தான் வந்து நம்மளுடைய ஷீ எலக்ட்ரோட். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஷீ எலக்ட்ரோடு நம்ம ஏன் வந்து அதை முக்கியமா கவனிச்சுக்கணும், நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா. இப்போ எனக்கு கேத்தோட் இல்லை, இல்லைனா என்கிட்ட ஆனோடு இல்லை அப்படின்னா நான் கேத்தோடுக்கு கேத்தோடாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் அதை ஆனோடாவும் நான் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். கனவு டெஸ்ட் சீரீஸ் இஸ் ஒன்லி பெய்டு பேட்சா? இல்லடா, கனவு டெஸ்ட் சீரீஸ் ஒரு தனி டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஆல்ரெடி தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் முதல்வன் ஸ்டூடெண்ட்ஸும் அதை பே பண்ணி தான் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தீமினல்ல ஆல்ரெடி நாங்கள் வந்து வாரம் டெஸ்ட் வைக்கிறோம், சரியா? அதனால ஈவன் when you are தீமினல் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, யாருனாலும் சரி, யூ ஹாவ் டு டேக் இட். ஓகே, ஓகேப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் வந்து 0 volt. வாட் இஸ் இஎம்எஃப்? எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு ஒரு எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆக எவ்வளோ நேரம் எடுக்கும், அதுதான் என்னது இஎம்எஃப். ஓகே, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அந்த இஎம்எஃப் வந்து 0 volt இருக்கும். அந்த இஎம்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 volt இருக்கும். It consists of platinum electrode. So அதில் என்ன எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? platinum electrode வந்து யூஸ் பண்ணுறோம். and அதோடைய கான்சென்ட்ரேஷன் என்ன? 1 molar hydrochloric acid. 1 molar of hydrochloric acid எடுத்துக்கிறோம். at என்ன temperature? 25 degrees Celsius. Okay, at 25 degrees Celsius. and 1 atmospheric hydrogen gas நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோம்? ஹைட்ரஜன் கேஸ். அதுடைய ப்ரெஷர் என்னது? 1 atmospheric pressure ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறோம். The she can act both as cathode and anode. இந்த she வந்து நமக்கு கேத்தோடாகவும் ஆக்ட் ஆகலாம், அதே நேரத்தில் ஆனோடாகவும் நமக்கு வந்து ஆக்ட் ஆகலாம். மேம், டு யூ நோ வென் ஆர் பப்ளிக் எக்ஸாம்? தானடா வரும்டா, இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் பப்ளிக் எக்ஸாம் ஷெடியூல் வரும். ஓகே, கிளாஸை கவனிங்க, இப்போ படிக்கிறத பற்றி யோசிக்கலாம். நீங்கெல்லாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங், டே ட்ரீமிங். எய்தர் யுவர் மைண்ட் இஸ் இன் த பாஸ்ட். முன்னவே ஆரம்பிச்சிருக்கலாம், அப்பையிலேருந்து நான் ஆரம்பிச்சிருந்தா எப்படி ஆயிருப்பேன், அப்பயே நான் வேற குரூப் எடுத்துக்கணும். ஒன்று பாஸ்ட்ல இருக்கீங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருக்கீங்க. நான் இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நான் இப்படிலாம் படிப்பேன்னு உட்காந்து பிளான் போடுறீங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்போ வரும்? டோன்ட் திங்க் அபவுட் தட். பி இன் த பிரசன்ட். இப்போ இருக்கிற டைம் நம்ம கையில போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு செகண்டும் போயிட்டே இருக்கு. டோன்ட் பி இன் த பாஸ்ட், டோன்ட் பி இன் த ஃபியூச்சர், விச் ஆர் ஆல் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். பி இன் த பிரசன்ட். இந்த செகண்ட்ல ஒரு கொஸ்டின் படிக்க முடியுமா? 1-2 மார்க்குக்கு நம்ம ரெடி ஆக முடியுமா? அதை பத்தி மட்டும் யோசிங்க, சரியா? யா. So she can act as both cathode as well as anode. So standard hydrogen electrode வந்து நமக்கு கேத்தோடாவும் இருக்கலாம், ஆனோடாவும் ஆக்ட் ஆகலாம். ஓகே, சரி. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா படிக்கணும், மிஸ் பண்ணிட்டு போகவே கூடாது அப்படிங்கிறத I am going to tell you now. Okay, so please do note it down. These questions are terribly important. These questionsல நீங்க ஒரு question கூட மிஸ் பண்ணவே கூடாது. So first is derive Nernst equation is a 5 mark question. Why does conductivity of a solution decreases on dilution? நம்ம இப்ப book backல படிச்சோம். 2 mark or 3 mark, very very important. Equivalent conductance, molar conductance உடைய definition, state Kohlrausch law,
factors affecting electrolytic conductance, role of salt bridge in galvanic cell, AC current instead of DC, state Faraday first law, second law, define anode cathode, standard hydrogen electrode, construction of Daniell cell, sacrificial protection. அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ல என்ன கேட்டா எல்லாத்தையுமே படிக்கிறது நல்லதுதான். ஓகே, so இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே 5 மார்க்குக்கு ஷிஃப்ட் ஆவோம். so derive Nernst equation is a very important 5 mark question. okay, miss, which type of questions we are asking in organic part? தம்பி, அது எல்லாத்துக்குமே அனாலிசிஸ் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம போயிட்டு பாருங்க. ஓகே, ஒவ்வொன்றும் அனாலிசிஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஆர்கானிக்லேருந்து என்னென்ன வரும் அப்படின்னு. சரியா? யா. So derive Nernst equation which is a very important 5 mark which you should never ever miss. Okay, Nernst equation is the one which relates the cell potential and concentration of the species involved in the electrochemical reaction. So cell potential அப்படிங்கிறது வந்து என்னது? which is the E0 of the cell. Okay, so ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரோட்லேருந்து அந்த எலக்ட்ரோட் மூவ் ஆக எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அதுதான் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல், ஆர் வி கால் இட் ஆஸ் EMF. ஸோ இந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வந்து இட் கேன் பி ஆக்சிடைசிங் பொட்டென்ஷியல் ஆர் ரெடியூசிங் பொட்டென்ஷியல். ஆக்சிடைஸ் பண்ண எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அது ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல். ரிடக்ஷன் பண்ண எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அது ரெடியூசிங் பொட்டென்ஷியல். ஓகே, so in the cell potential and concentration of the species involved in the electrochemical reaction. okay, so concentration யும் electro potential E0 யும் வந்து ரிலேட் பண்றது தான் இந்த Nernst equation. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படின்னா, XA plus YB giving me LC plus MD, A plus B giving me C plus D டா. X, Y, L, M எல்லாம் வந்து என்னது அப்படின்னா அதுடைய கோஎஃபிஷியன்ட், how many moles of இந்த பர்டிகுலர் ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறோம், how many moles of products எனக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம வந்து என்ன பண்றோம், முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்ல வந்து நம்ம கொடுக்கிறோம். சரியா? அதெல்லாம் நம்மளுடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ஷன் கோஷன்ட்டை எழுதுறோம். ஸோ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன் கோஷன்ட்? ஈஸி, கவனிங்களேன். ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, நமக்கு C இருக்கு, D இருக்கு, டிவைடட் பை ரியாக்டன்ட்ல A இருக்கு, B இருக்கு. அதோட பவர்ல நீங்க என்ன எழுதணும், அந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எடுத்து பவர்ல எழுதிடுங்க. நீங்க கேட்கலாம், மேம் இதான மேம் KCKP அப்படின்னா, ரிகார்டிங் KC அண்ட் KP ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம KCன்னு எடுத்துப்போம், இல்லைனா KPன்னு எடுத்துப்போம். நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இல்லை. ஓகே, ஸோ நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we use this reaction quotient. மற்றபடி ஃபார்முலா ரெண்டுமே சேம் தான். KCKPலாம் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல, Q வந்து நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல. ஸோ இப்போ டெல்டா G ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம எங்க படிச்சிருக்கோம், 11th தெர்மோடைனமிக்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ டெல்டா G which is equal to delta G0 plus RT ln Q. Okay, so delta G which is equal to delta G0 plus RT ln Q. So இங்க நீங்க delta G அப்படின்னா என்ன? So delta G which is equal to minus NF E cell. இதுவும் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சது. ஓகே, இதுக்கப்புறமாச்சு எழுதுங்கடா முதல்வன் பேச்சுலர் டெஸ்ட். ஓகே, டெல்டா G0 அப்படிங்கிறது மைனஸ் NF E0 செல். ஓகே, ஸோ டெல்டா G இஸ் மைனஸ் NF E செல் அண்ட் டெல்டா G0 இஸ் மைனஸ் NF E0 செல். ஓகே, கிளியரா? கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, ஸோ டெல்டா G இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NF E செல்லை சப்ஸ்டியூட் பண்றேன். டெல்டா G0 இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NF E0 செல்லை சப்ஸ்டியூட் பண்றேன். அண்ட் RT ln Q, இந்த Q இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய ரியாக்ஷன் கோஷன்ட் C
D by AB. அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா substitute பண்றேன். ஓகேவா? So is this clear? Clear-ஆ? ஓகேடா. So இப்போ next stepல what am I doing அப்படின்னு பாருங்க. மொத்தத்தையும் நான் minus NF ஆல divide பண்றேன். So minus NF ஆல divide பண்றப்போ இது போய்டும். இது போய்டும். இந்த இடத்துல minus NF termே இல்ல. அப்ப divided by minus NF divided by minus NF எனக்கு கிடைக்கும். அதுதான் இது. சரியா? அதுதான் இது. இந்த particular line. ஓகே. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? இந்த LN இருக்குல்ல, LNக்கு பதிலா I am writing 2.303 log அப்படின்னு எழுதுறேன். LNக்கு பதிலா I am writing 2.303 log. Qவை லாஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பண்ணலாம் தான். See, நான் ஒரு டீச்சரா இருந்தேன்னா நான் Qவை லாஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றவனுக்கு நான் மார்க் கொடுத்துருவேன். ஓகே? ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த Q வேல்யூவை ஃபுல்லா எழுதுறது வந்து கஷ்டம். எனக்கு புரியுது. ஆனா பப்ளிக்ல டீச்சர்ஸ் கரெக்ட் பண்றப்போ they'll be having a special answer correction பண்றதுக்கு ஆன்சர் கீன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஆன்சர் கீல அன்பார்ச்சுனேட்லி புக்கில் இருக்கிறதா அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அந்த டீச்சர் உங்களுக்கு மார்க் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தா உங்களுக்கு மார்க் வராது. அதனால நீ எழுதி பார்க்குறப்போ கியூன்னு எழுதி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வேணா இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் எழுதுறப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்க வேணாம், டைம் பார்க்க வேண்டாம். நம்ம காலேஜில் இல்லை, நமக்கு மார்க் தரமாட்டாங்க, தராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க வேண்டாம். அதனால தயவுசெய்து ஃபுல்லாவே எழுதிருங்க. எனக்கு புரியுது, கஷ்டம் தான், கடுப்பெடுத்த வேலை தான், மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கு. ஆனா நம்ம அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரவே வேணாம். சரியா? ஓகே. இப்போ நான் LNக்கு பதிலாக 2.303 log கொடுக்கணும். ஸோ LNக்கு பதிலாக 2.303 log போட்டுக்கிறேன். அவ்வளோதான்டா. இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மார்க். ஒரு சில பேர் ஸ்கூல்ல சொல்லுவாங்க இது வரைக்கும் மட்டும் போதும் அப்படின்னு. சம்டைம்ஸ் இது வரைக்கும் மட்டும் போதாது. ஓகே? பப்ளிக்ல மார்க் வராம இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துடுறது நல்லது. சரி, என்னென்ன கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R தான் நம்மளுடைய கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314, T தான் டெம்பரேச்சர் 298 கெல்வின், F தான் ஃபாரடே 96,500. அது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். RTFக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். RTFக்கு இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்றப்போ what will be getting the value as answer? 0.0591 வந்து நமக்கு கிடைக்கும். 0.0591 வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? so that is the answer. புரிஞ்சுதா? that is the answer. so இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரே ஒரு வாட்டி சால்வ் பண்ணலாமா? are you all ready? very good. full focus ஓட listen மட்டும் பண்ணுங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? so கவனிங்க. XA plus YB which is giving me LC plus MD. okay? so I'm going to write Q. so reaction quotient வந்து என்னது? Q which is equal to CD, product to the concentration divided by reactant to the concentration. அதோடைய பவர்ல என்ன பண்ணிக்கணும்? இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கணும். ஓகே? சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? இந்த டெல்டா ஜி அதை எழுதிக்க போறேன். சரியா? சோ என்னப்பா ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா? குயிக்கா சொல்லுங்க சாட்ல. we are all revising now, so you should also revise with me. okay? so you should also revise with me. what is the formula? delta G என்ன formula? very good. delta G which is equal to delta G naught plus RT ln Q minus RT ln Q. மறந்துடாதீங்க, plus RT ln Q தான். plus RT ln Q. ஓகே? சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த டெல்டா G ஓட வேல்யூவை எழுதிக்கிறேன். டெல்டா G ஓட வேல்யூ என்னது? டெல்டா G உடைய வேல்யூ என்னது? மைனஸ் NF E செல். டெல்டா G நாட் உடைய வேல்யூ என்னது? மைனஸ் NF E நாட் செல். ஓகே? இப்போ நான் அது ரெண்டுத்தையும் அங்கே நான் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டெல்டா G இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NF E செல், டெல்டா G நாட் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NF E நாட் செல், பிளஸ் RT
ln q plus RT ln q. Okay, சரி இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும் I have to divide the whole equation by minus nf. அப்போ இந்த minus nf போய்டும், இந்த minus nf போய்டும், இங்க எனக்கு minus nf வரும். கரெக்ட்டா? ஓகே, அப்போ எனக்கு என்ன வரும்? E cell which is equal to E naught of cell minus RT by NF ln q. இப்போ அடுத்த ஸ்டெப்ல what should I do? இந்த ln க்கு பதிலா I have to convert it as log. So ln க்கு பதிலா நான் என்ன பண்றேன்? 2.303 log வந்து நான் substitute பண்ணிக்கிறேன். So E cell which is equal to E naught of cell minus 2.303 RT divided by NF ln க்கு பதிலா log q. பசங்களா நான் q வை லாஸ்ட்லயே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரியா? எக்ஸாம்ல நீங்கனா அந்த q க்கு அந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டே வாங்க. சரியா? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த q க்கு பதிலா I am writing C D A B. Okay? So C to the power L, D to the power M, A to the power X, B to the power Y. Okay? So இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படினா we have to put the respective values. So E cell which is equal to E naught of cell minus 2.303. R க்கு என்ன வேல்யூ கொடுக்கிறேன்? 8.314. Temperature க்கு என்ன temperature value கொடுக்கிறோம்? Can you let me know in the chat section? ஆமா, both side தான் நம்ம minus nf ஆல divide பண்றோம்டா. divide பண்றோம் entire equation னா என்ன அர்த்தம்? both side தான் பண்றோம் அப்படினு அர்த்தம். சரியா? 298 Kelvin. Very good. 298 Kelvin divided by nf. Faraday க்கு நான் என்ன கொடுத்துக்கிறேன்? 96500 coulomb. கரெக்ட்டா? 96500 log q. Okay? So final value எனக்கு என்ன கிடைக்கும்? Can we write? Very good ra. So E cell which is equal to E naught of cell minus 2.3. அந்த மொத்தமா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? மொத்தமா மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? Quickly final answerல மொத்தமா நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா what value will be getting? 0.0591. Very good. 0.0591 divided by n into log q. So log q க்கு பதிலா I can write the value C to the power L D to the power M divided by A to the power X B to the power Y. Okay? B to the power Y. Okay va? Is that clear? Very good. Very good. So இப்போ நம்ம Nernst equation பார்த்துட்டோம். இந்த ஒரு பேஜ் தான். சரியா? We have completed the Nernst equation in a single page. It's a very easy ஆன ஒரு derivation. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? Have you all smashed the like button? Have you all smashed the like button? Do you have any doubt? Is that clear? Pakka clear? No doubts? No doubts, right? Okay. Very good. So, நம்ம next போகலாம். Yeah. So, நம்ம next பார்க்க போறது வந்து என்ன தெரியுமா? Galvanic cell notation. So, இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு 5 mark. Okay? YT na YouTube da. ஆமா.
YTனா வந்து யூடியூப் தான். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து galvanic cell notation. ஸோ கம்மிங் டு த galvanic cell notation here, நல்லா கவனிங்க, இந்த ஒன்றை மட்டும் கரெக்டாக எழுதிடுங்க. இப்போ இதில் நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. நான் 12th படித்தப்போ என்னுடைய ப்ரொஃபஸர் எனக்கு ஆக்சுவலி வந்து நான் தனியாக ஒரு டியூஷன் போனேன். ஓகே, டு டாக்டர் சீதாராமன் சார் கிட்ட. சரியா? ஸோ அந்த சார் ப்ரொஃபஸர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு மறந்து போல. அப்போ நீ யோசிச்சுப்பாரு, இந்த மாதிரி நீ கரெக்டாக ஈஸியாக படிச்ச அப்படின்னா உனக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, யா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜிங்க்கு இதான் வந்து நம்மளோட எலக்ட்ரோட், சாலிடா இருக்கும் இல்லையா? அண்ட் எலக்ட்ரோலைட் வந்து என்னது? ஜிங்க் 2+, அது அக்வஸ் சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்ல இருக்கு. அடுத்து காப்பர் 2+, அக்வஸ்ல இருக்கு. காப்பர் எலக்ட்ரோட் சாலிடா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, நீங்க இங்க சிங்கிள் வெர்டிக்கல் லைன், இங்க டபுள் வெர்டிக்கல் லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு லைனும் ஒவ்வொன்றும் என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் வெர்டிக்கல் லைன் தான் ஃபேஸ் பவுண்டரி. ஓகே, அந்த எலக்ட்ரோடையும் எலக்ட்ரோலைட்டையும் செப்பரேட் பண்ற இந்த சிங்கிள் வெர்டிக்கல் லைன் வந்து என்னது? ஃபேஸ் பவுண்டரி. டபுள் வெர்டிக்கல் லைன், ரெண்டு ஆனோடு அண்ட் கேத்தோடு ரெண்டையுமே பிரிக்கக்கூடிய இந்த டபுள் வெர்டிக்கல் லைன் வந்து என்னதுன்னா சால்ட் பிரிட்ஜ். ஓகே, ஸோ திஸ் டபுள் வெர்டிக்கல் லைன் இஸ் அ சால்ட் பிரிட்ஜ். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஹாஃப் செல், இது மொத்தமும் ஒரு செல். ஓகே, இதுல ஒரு ஒரு பாதியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹாஃப் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒவ்வொரு பாதியை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as half cell. Okay, we call it as half cell. clear? Okay, so இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இதுல இந்த left half cell தான் we call it as anode half cell. left half cell we call it as anode half cell. right half cell நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா cathode half cell அப்படின்னு சொல்லுவோம். right half cell நம்ம என்னன்னு சொல்லுவோம்? cathode half cell அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஆனோட, லெஃப்ட்ல இருக்கக்கூடியது இந்த ஜிங்க் வந்து என்னது? இட் இஸ் அ ஆனோட், இட் இஸ் அ எலக்ட்ரோட். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோட் வந்து என்னது? கேத்தோட். இப்போ இந்த ஹோல் செல் டயக்ராமுடைய ரைட் சைட்ல நம்ம எழுதுவோம் E0 அப்படின்னு. இந்த E0 வேல்யூ தான் என்னதுன்னா EMF வேல்யூ. EMFனா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோட் மூவ் ஆக how much energy does it need? ஓகே, ஸோ அதுதான் வந்து EMF, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அந்த EMF உடைய வேல்யூ தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 47ல வந்து இருக்கு. ஒன்ஸ் மோர் we will recall and then I'll be asking questions to you. I'll be asking questions to each and every one of you. Okay, clear? Is it clear for each and every one of you? ஆன்லைனுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஆன்லைனுக்கும் அதே ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? ஓகே கைஸ், ஸோ பாருங்க, the galvanic cell is represented by a cell diagram. இந்த galvanic cell வந்து நம்ம ஒரு cell diagram வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ zinc 2+, copper 2+, copper. ஓகே, ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிங்கிள் வெர்டிக்கல் லைன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் அ ஃபேஸ் பவுண்டரி. ஓகே, அது வந்து என்னது? ஃபேஸ் பவுண்டரி. இந்த டபுள் வெர்டிக்கல் லைன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this double vertical line is a salt bridge. Double vertical line is a salt bridge. leftல இருக்கக்கூடிய half cell வந்து என்னது அப்படின்னா anode half cell. rightல இருக்கக்கூடிய half cell வந்து என்னது அப்படின்னா cathode half cell. extreme leftல இருக்கக்கூடிய electrode வந்து என்னது? it is a anode and rightல இருக்குது cathode. okay, so extreme leftல இருக்கக்கூடிய electrode is anode and extreme rightல இருக்கக்கூடிய electrode வந்து cathode. அந்த cell notation உடைய right sideல இருக்கக்கூடிய அந்த E0 தான் EMF. okay, so அததான் வந்து என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா வரைஞ்சிட்டு ஒவ்வொன்றும் என்னென்ன நோட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த டானியல் செல்லை வச்சு நீங்க எழுதிடணும். ஓகே, வெரி குட்ரா, சூப்பர். ஸோ கேன் வி ஆஸ்க் கொஷின் டு யூ? கொஷின் கேட்கலாமா? ஓகே, ஸோ டபுள் வெர்டிக்கல் லைன் இஸ் வாட்? வாட் இஸ் திஸ் டபுள் வெர்டிக்கல் லைன்?
What is this double vertical line? இந்த double vertical line வந்து என்னது? What is this? Quick, let me know in the chat. Let me know in the chat. What is this double vertical line? I am studying 8th grade but completed till 10th grade last year by school. Now we are studying 11th grade syllabus, but what batch should I join? You can join 11th batch. Da. You can join 11th batch. Salt bridge. Okay. Single vertical line வந்து என்னது? What is this single vertical line? So double vertical line is a salt bridge. Correct? What is this single vertical line denotes? Single vertical line வந்து எதை denote பண்ணும்? Transition metal we have to include D subshell or D and F subshell. Transition metals का D subshell da. Inner transition elements का வந்து F subshell. Okay. Phase boundary. Very good. Phase boundary. Extreme right ல இருக்கிறது வந்து யாரு? Cathode anode. Extreme right ல இருக்கிறது வந்து cathode இல்லனா anode. What is the thing in extreme right? Is it cathode or anode? Is it cathode or anode? Yeah. Extreme right, anode or cathode. And extreme left la irukkiradhu enadhu ipo? Cathode. Very good. Extreme right is cathode and extreme left is anode. Okay. Then right of the cell நம்ம denote பண்றது வந்து இந்த E0, electromotive force. Okay. Very good. Super. So நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படினா நம்ம இந்த particular sessionல we have completed. Okay, very good ra, super. So அடுத்த செஷன்ல நம்ம இதோடைய part 2ல ரிமைனிங் இருக்கக்கூடிய क्वेश्चंஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு? ரொம்ப குட்டி செஷன் தான், 50 minutes தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு 50 minutesல இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம படிச்சோமே. ஆர் யூ ஆல் சாட்டிஸ்ஃபைட்? இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வித் யுவர் நேம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், டாடா, பை பாய்.